ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வித்தியாசமான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். முள்ளங்கி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முள்ளங்கி சட்னி செய்கிறதுக்காக நான் 2 முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கேன். 2 முள்ளங்கியோட காம்பு 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணுங்கள், அப்போ தான் சட்னியோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன மிளகா, காஞ்ச மிளகா. இதில் காரம் அதிகன்றதுனால நான் 3 மிளகா மட்டும் போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. சின்ன துண்டு புளியை போட்டு வறுத்து விட்டுருங்க. பருப்பு எல்லாம் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுருங்க. பருப்பு எல்லாமே செவந்து வந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. அடுத்து மறுபடியும் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 20 சின்ன வெங்காயத்தை தோலை உரித்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கோங்க. 5-6 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் பூண்டு எல்லாமே ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியை போட்டு வதக்கிடலாம். முள்ளங்கியில் நீர் சத்து நிறையா இருக்கிறதுனால இதை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரும்போது ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா காயாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுக்குறப்ப அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சில் தேங்காயை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் போட்டுடலாம். அடுத்து கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியோட ஃப்ளேவர் சட்னிக்கு வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வதக்குனதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருக்கோம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். சட்னியை இந்தளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா வலுவலுன்னு அரைக்காமல் இந்தளவு கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னியை ஒரு பவுலில் மாற்றிட்டு சட்னியை தாளிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுறலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிடலாம். அடுத்து 3 காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளித்ததை நம்ம சட்னியில் கொட்டிடலாம். சுவையான முள்ளங்கி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட இந்த முள்ளங்கி சட்னியை விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.